அங்கே போன அப்புறம் ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அடி வாங்காமல் வந்ததே ஒரு பெரிய விஷயம் எனக்கு. அப்படி என்னதான் ஆச்சு? இது நம்ம ஆல் இந்தியா பயணத்தோட எபிசோட் 43. வழக்கம் போல இந்த தண்ணி இருக்க இடத்த பார்த்து அந்த இடத்துக்கு போனோம். பார்த்தீங்கன்னா எல்லாரும் குளிச்சுட்டு அந்த தண்ணியை தலையில தெளிச்சுக்க சொன்னாங்க. அதே தான் நாங்களும் பண்ணோம். இந்த இடத்த விட்டு கீழே போனா இன்னொரு இடம் இருந்தது. சரி, அந்த இடத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லாரும் புஷ் பண்ணிட்டே இருந்தாங்க. நார்மலா உள்ள போன அப்புறம் லெஃப்ட்ல திரும்பி பார்த்தா அதுல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் இல்லாம குளிச்சுட்டு இருந்தாங்க. பார்த்த உடனே ஒரே ஷாக்கு. பட் ஆனால் கேமரா எல்லாத்தையும் உடனே அந்த டைம்ல ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த இடத்துல என்னன்னு கேட்டா அது ஏதோ ட்ரெடிஷனல் அவங்களோட ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பத்தி என்னன்னே தெரியல எனக்கு. பட் ஆனால் அது பார்க்க எனக்கு புதுசாகவும் இருந்தது. பட் ஆனால் பயமாகவும் இருந்தது. இன்னொரு சைடு அந்த குளத்தை நாசம் பண்ணிட்டாங்க. இருக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் டேஞ்சர் தான் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வெளில வந்துட்டு நீங்க பாக்குற இந்த இடம் தான் ஒரு மெயின் டெம்பிள் ஆப்போசிட்டே பிரசாதம் எல்லாம் போட்டுருந்தாங்க. செம பசி. முதல்ல அதை வாங்கிட்டு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சு. ஆனால் செம்ம கூட்டம் இந்த இடம் ஃபுல்லாவே. அத்தனை பேருக்கும் பிரசாதம் அடிச்சுட்டே இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்வீட் பிரம்மாண்டமா இருந்தது. இடத்த ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம எங்க போறோம்னா முதல் நம்ம ஜெய்ப்பூர் வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து கிளம்பி வந்தோம் பாத்தீங்களா. அவரோட இடத்துக்கு தாங்க நாங்க இப்போ போறோம். நாங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி அவரை நாங்க பார்க்க போறோம். இது எல்லாமே அடுத்த வீடியோல வரும். எல்லாரையும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். ஆல் இந்தியா சீரிஸை பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.